பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு இவரோட மனசை நான் எப்படி தான் மாற்றுறது, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், உண்மையாக மறைச்சிருந்துருக்க கூடாது, ஆனால் போதாத நேரம் மறைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, அதுக்காக நான் எத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், ஆனால் இவர் என்னை ஒரு எட்டு கூட எட்டி பார்க்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை நம்ம எழுத்து மூலிமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரெல்லாம் வேறு மீனாவோட உதவியால் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் அதை படிக்காமல் பொட்டலம் போட்டு கடையில் வந்து முட்டை போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா நில்லுமா, அது நான் என் புருஷனுக்காக கஷ்டப்பட்டு எழுதின லெட்டரு, அவர் தான் படிக்காமல் அதில் முட்டையை போட்டு கொடுத்தா உன் பாட்டுக்கு நீ கிளம்பி வந்துடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா பண்ண சொல்கிறீங்க, இது நீங்கள் ஆசையாக கொடுத்த லெட்டராக இருந்திருந்தால் அவர் படிச்சிருக்கலாம், ஆனால் அவர் படிக்க விரும்பாத போது அவர் இந்த மாதிரி தான் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதி இருந்துட்டு சாப்பிடாம பாண்டியன் பேசுகிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனெல்லாம் இருந்துட்டு மாமா ஏற்கனவே மயிலக்கா பண்ண விஷயத்தில் அத்தை சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இப்பயும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அத்தையை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.